இன்றைக்கி எனக்கு இது ஒரு பொன்னான நாளுங்க. இந்த ஹிமாலயன் 450 வாங்குகிற நாள். இது என்னோட ரொம்ப வருஷ கனவு. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹிமாலயன் 411 லான்ச் ஆகும்போதே வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்போது அது முடியல. பல வருஷம் கழித்து இதோட செகண்ட் அப்டேட்டட் வெர்ஷன் 450 வரும்போது அதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் பண்ணி ஆசைப்பட்டு கனவு கண்டு இன்றைக்கி நான் ஃபைனலாக அது டெலிவரி எடுக்க வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் வாசு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Riding starts behind, touring starts, travel vlog starts again. Love you. நான் இல்லை என்ன கேட்குறேன்னா அந்த ஏபிஎஸ் ஆனில் ஆஃபில் இருக்கணுமா, என்ன மோடில் இருக்கணும், சிட்டியில் ஓட்டணும், அந்த ரைடிங் மோடு சிட்டிக்கு எப்பவுமே நான் ஆனில் தான் வச்சேன். எடுவோம். ஒரு அழகான ஹெல்மெட் வேறு கொடுத்தாங்க. நல்ல ஒரு பிளாக் கலர் ஹெல்மெட், ஆரி சிம்பிள் போட்டு கிளாஸி ஃபினிஷு. குவாலிட்டியும் நல்லா தாங்க இருக்குது. வெயிட்டும் இல்லை பெருசாக, ஒரு 800-700 கிராம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் எடுத்த இந்த டீலர்ஷிப்பை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. இந்த லெஜண்ட் மோட்டார்ஸ் சிட்லப்பாக்கம், ஆல்மோஸ்ட் தாம்பரம் கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் சொல்லணும்னா சிம்பிளி ஆசம். ஏன்னா நான் வண்டி புக் பண்ணதுலேருந்து டெலிவரி எடுக்கிற வரைக்கும் ப்ராசஸ் அவ்வளோ ஸ்மூத்தாக வச்சுருந்தாங்க. நான் ஃப்ரைடே அன்னைக்கு புக் பண்ணேன். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மண்டே அன்னைக்கு வண்டி அலோகேட் பண்ணி ஆல்மோஸ்ட் நம்பரே எடுத்துட்டோம் ஆர்டிஓவில். ஏன்னா ஸ்பெஷல் நம்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். எனக்கு அன்றைக்கே கூட டெலிவரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் தான் சொன்னேன் எனக்கு வெட்னஸ்டே அக்ஷய திருத்தி அன்றைக்கி தான் வேணும்னு சொல்லி அன்றைக்கி தான் எடுத்தேன். ரொம்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. வண்டியில் ஏறி உட்காந்து அந்த ரைட் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. எப்படி சொல்லணும்னா அட்வென்ச்சருக்கு பிறந்தவன்டா நீ அப்படின்னு இந்த வண்டியை சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குங்க. லோ அண்ட் டார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மச் பெட்டர் தென் டாமினர்னு சொல்லலாம். ஏன்னா நான் டாமினார் ஆல்மோஸ்ட் 5 வருஷம் 6 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். வேறு மாதிரி இருக்குது இதோட கிளச் ஃபீலு, அந்த கியர் ஷிஃப்ட்ஸோட ஸ்மூத்னஸ், இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பவர், இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க வண்டி. சான்ஸே இல்லை. இப்போவே என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க. லடாக் ரோட்ஸில் இந்த வண்டி ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த ஸ்னோவில் அந்த மலையில் எப்படி ஃபீல் ஆகும்னு சொல்லி என்னால் வெயிட் பண்ண முடியலங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் லடாக் போயே ஆகிறோம். அதுதான் நம்மளோட ப்ரைம் கோல், நம்மளோட எய்ம். நம்மளோட உடல் பொருள் ஆவி எல்லாமே லடாக் போகிறது தான். அடுத்த லடாக் ட்ரிப்பில் மீட் பண்ணுவோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்பவே சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, ஃபஸ்ட்டு ரைடு நான் எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஹில் ஸ்டேஷன் போகணுமா, இல்லை ஃபாரஸ்ட் ட்ரைவ் மாதிரி போகணுமா, இல்லை கோஸ்டல் ட்ரைவ் மாதிரி போகணுமா? அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக நான் அங்கே ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஜேர்னியை வந்து நம்ம ஒன்றாவே பில்ட் பண்ணுவோம். இன்னும் தெர் ஆர் மோர் அண்ட் மோர் ஸோ மெனி அப்கமிங் ஜேர்னிஸ் டு கம். ஒன்ஸ் அகெயின் உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்க்கு ரொம்பவே நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராவல் அட்வென்ச்சர் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், பாய்.